இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் மலரட்டுமே, அதயமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், நம் கரையில்லா கருணையா நம்மை மீட்டார், இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். இந்த இரண்டாவது நாள் நவநாள் திருப்பலியானது இருள் நீக்கும் ஒளி விளக்கு நம் ஆரோக்கிய அன்னை என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். வாழ்வில் பல துயரங்கள் வருவதுண்டு, கஷ்டமான தருணங்கள், நோய்வாய்ப்பட்ட நிலை. அப்பொழுதெல்லாம் நாம் உடைந்து போகிறோம். ஐயோ, இந்த உலகத்திலே எனக்கென்று யாரும் இல்லையே, என் வாழ்க்கை இருளடைந்து போய்விட்டதே என்று கலங்கி தவிக்கும் போது அன்னையினுடைய அன்பு கரம் நம்மை அரவணைக்கிறது, தேற்றுகிறது, நம்முடைய உள்ளத்திலே படிந்திருக்கிற அந்த இருளை அகற்றி ஒளியை ஏற்றுகிறது, நம்பிக்கையை தருகிறது. இந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான இறை ஆசீர்வாதங்களை பெற இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பிக்கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரையொருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி உள்ளார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்திருந்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் தேவத்தாயினுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற இந்த நவநாட்களில் நம்மை முழுமையாக தயாரித்துக் கொண்டிருக்கிற வேளையில், இந்த 2வது நவநாளில் இருள் நீக்கும் ஒளி நம் தேவத்தாய் அன்னை மரியாள் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். கோவாவில் ஆஞ்சலோ பெர்னாண்டோ என்ற ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய அந்த வீட்டின் பின்புறத்தில் ஒரு முந்திரி மரம் இருக்கிறது. கணவன் முந்திரி பழங்களை பறிப்பதற்காக மரத்தின் மீது ஏறுகிறார். திடீரென்று அங்கே சென்று கொண்டிருந்த ஒயர் ஒன்று அருந்து அந்த மரத்தின் மீது விழுகிறது. கரண்டினுடைய ஷாக் அடித்த உடனே அந்த மனிதர் அப்படியே தூக்கி வீசப்படுகிறார். மரமும் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அவருடைய கதறல் சத்தம் கேட்டு அவருடைய மனைவி ஓடி வந்து பார்க்கும்போது மரமும் எரிந்து கொண்டிருக்கிறது, அவருடைய கணவனும் எரிந்து கொண்டிருக்கிறார். ஐயோ ஐயோ என்று கத்த சுற்றுப்புறம் எங்கும் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஓடி வந்து உதவி செய்ய வருகிறார்கள். தீயணைப்பு வீரர்களும் வந்து விட்டார்கள். அவருடைய உடலை கோணியில் சுற்றி கொண்டு வேகமாக மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அந்த இடத்திலே சென்றவுடன் மருத்துவர்கள் அதை பார்த்தவுடனே அருகில் வருவதற்கோ தொடுவதற்கோ பயந்து ஓரமாய் ஒதுங்கி போகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் இறந்து விட்டார் என்று பிண அறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு சான்றிதழும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவருடைய மனைவிக்கு, ஆஞ்சலோவிற்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய கணவர் நிச்சயமாக இறக்க மாட்டார், என்னை விட்டுவிட்டு போய்விட மாட்டார், கடவுள் என்னை அந்த நிலைக்கு தள்ளிவிட மாட்டார் என்கிற மனதிலே உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்க ஓடி போகிறார். அருகே ஒரு அன்னை மரியாள், ஆரோக்கிய தாயினுடைய திருச்சுரூபம் இருக்கிறது. கெஞ்சி கதறி அழுகிறார். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது திடீரென்று அன்னையினுடைய திருச்சுரூபத்தில் இருக்கின்ற மலர் மாலையிலிருந்து ஒரு ரோஜா பூ கீழே விழுகிறது. ஆச்சரியப்பட்டு போன இந்த பெண்மணியும் அந்த ரோஜா பூவை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த பிணவரைக்கு ஓடுகிறாள். என் கணவனை பார்க்க வேண்டும், எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி அந்த பிணவரைக்குள் உள்ளே நுழைகிறாள்.
அவருடைய கணவருடைய உடலானது வெள்ளை துணியால் போட்டு மூடப்பட்டிருக்கிறது. போஸ்ட் மார்ட்டத்திற்காக அது தயாராக இருக்கிறது. அந்த நிலையில் அவருடைய முகமானது விலக்கப்பட இந்த பெண்மணியை எடுத்துக்கொண்டு வந்த அந்த ரோஜா பூவை தன்னுடைய கணவனின் முகத்தின் மீது வைத்துவிட்டு கதறி அழ, அன்பிற்குரியவர்களே, நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, நடந்த ஒரு அதிசயத்தை நான் எடுத்து கூறுகிறேன். இது ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அப்படியே மூச்சு துடித்து அந்த மனிதர் எழுந்தாராம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நாம் துன்பப்படும் போது, துயரப்படும் போது, வேதனையில் இருக்கும் போது, கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கும் போது அன்னையை நோக்கி ஓடி வருகிறோம். அம்மா, தாயே, எங்களுடைய இருள் நீக்கும் அம்மா, எங்களுடைய துன்பத்தை நீக்கும், துயரத்தை நீக்கும், எங்களுடைய கவலையை மறந்து நாங்கள் நிம்மதியோடு வாழ அருள் தாரும் என்று மடிப்பிச்சை ஏந்தி கெஞ்சி கேட்கிற வேளையில் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குகிறார். அந்த தேவத்தாயினுடைய கருணையும் அவருடைய பரிவும் பரிந்து பேசுதலும் நமக்கு கிடைக்கிறது. மகன் இயேசு கிறிஸ்து வழியாய் அற்புதம் நடக்கிறது. எப்படி கானாவூரில் ஒரு கஷ்டத்தில், ஒரு துன்பத்தில், துயரில் அந்த குடும்பம் இருக்கும் போது தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தாரோ, அதுபோன்றுதான் அன்னை மரியாளை நோக்கி வருகிறவர்கள் பாத யாத்திரையாக, திரு யாத்திரையாக பயணம் செய்து தேவத்தாயை உற்று நோக்குகிறவர்கள் மதமோ, இனமோ, மொழியோ, சாதியோ எதுவும் தடை கிடையாது அன்னை மரியாளை சந்திப்பதற்கு, அவருடைய பரிந்து பேசுதலை பெற்றுக் கொள்வதற்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, அதிசயமான நிகழ்வுதான் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் நமக்கு ஒரு சாட்சியமாக கொடுக்கப்படுகிறது. இன்றைய இறை வார்த்தையை கவனிப்போம். திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும், எனவே நாம் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் ஒளியைச் சேர்ந்தவர்கள், எனவே இருளில் வாழாதீர்கள். இருளில் வாழ்பவர்களுக்கு ஆபத்து உண்டு, அவர்கள் பாவக்குடியில் விழுகிறார்கள். ஆனால் ஒளியை சார்ந்த மக்கள் நிம்மதியோடும் நிறைவோடும் வாழ்ந்து ஆண்டவரில் அவர்கள் இன்பம் கொள்கிறார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருங்கள், ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அதிகாரத்தோடு வல்லமையோடு செயலாற்றுவதை பார்க்கிறோம். ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று தீய சக்திகள் நமக்கு எதிராக எழும்போது கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் பெறுவதற்கு தடையாக இருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையான வார்த்தையை பாருங்கள். நாம் அவர் மீது விசுவாசம் கொண்டிருந்தால், நம்பிக்கை கொண்டிருந்தால் அந்த வல்லமையான வார்த்தை நமக்கு முன்பாக வந்து நிற்கிறது. நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அந்த தீய சக்தி சொன்னவுடனே வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று சொல்லக்கூடிய அதிகாரம், வல்லமை நம் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அது நம்மை பாதுகாக்கிறது, அது நம்மை புடை சூழ்ந்து நிற்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய வல்லமையும் நம் தேவத்தாய் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலும் நமக்கு இருக்கும் போது நாம் என்றும் ஒளியின் மக்களாக வாழ்வோம். எனவேதான் இந்த நாள் இருள் நீக்கும் ஒளி விளக்கு நம் ஆரோக்கிய தாய் அன்னை மரியாள் என்கிற அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அன்னையின் பரிந்து பேசுதலினால் இறை ஆசீரை பெறுவோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்மலியோடு சேர்ப்பாய் தூயவனே.
உன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், போவாத மனமேச வைத்தோம். உன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், போவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அணைப்பாய் ஆவலனே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம், ஆட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீர் வருவனவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அருள் வழங்கும் அன்பு ஆண்டவரே, எங்கள் ஆரோக்கிய தாய் தேவ அன்னையின் வழியாக எங்களுடைய உள்ளத்திலே படிந்திருக்கிற இருளினை, காயங்களை, கசப்பான அனுபவங்களை எல்லாம் தகப்பனே நீர் துடைத்தெடுத்து எங்களை ஆறுதல் படுத்துகிறீர், எங்களுக்கு தேறுதலை தருகிறீர், எங்களுக்கு நம்பிக்கை ஒளியேற்றுகிறீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலே இருக்கிற வேதனைகளை, கலக்கங்களை, தவிப்புகளை நீ நன்றாக அறிந்திருக்கிறீரே அப்பா. இவற்றையெல்லாம் துடைத்து எங்களுடைய ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் இதோ எங்களுடைய வாழ்வு முற்றிலுமாய், அற்புதமாய், அதிசயமாய் மாறக்கூடிய ஆசிர்வாதத்தை இந்த தெய்வீக பலியின் வழியாக எங்களுக்கு அருள்வீராக. உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடும் துணிவோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தேவத்தாய் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயினுடைய பரிந்து பேசுதலினால் அன்பையும் அமைதியையும் மன நிறைவையும் நமக்கு அளிக்கிறார். நிறைவாய் பெற்று ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே, என்னை தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவுரைகளுக்காகவும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கூடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போகும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போகும். தேடும் அந்த தெய்வம். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமீன். தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் நம்முடைய இருள் நீங்கி இறைவனின் ஒளியினை நம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தான், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.